அதாவது இந்த vlog வந்து என்ன பார்க்க போறோம்னா தி ஆஃப் பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம டெட்எக்ஸ் மாதிரி டாக்ஸ்லாம் ரெகுலரா பண்ற டாக் ஷோ தான். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து நம்ம கவர் பண்றோம். மல்டி கேம்ஸும் சரி, போட்டோ வீடியோ எல்லாமே சேர்த்து நம்ம கவர் பண்றோம். அதுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ வண்டலூர் ஜங்ஷன்ல ஒரு கம்யூனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கம்யூனிட்டி யாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்படி எங்களை வெயிட் பண்ண வைக்கும் போது இதை வேற நான் இவரை பிக் பண்றதுக்கு முன்னாடியே வேற கால் பண்ண ஆனா வந்துடுவானா எனக்கு அதுக்கு முன்னாடி ப்ரோ காலைல 7:30 மணிக்கு 8 மணிக்கு 8:30 மணிக்கு எனக்கு அப்பதான் குளிக்க போறேன். கால் பண்ண அண்ணா என்ன இன்ஸ்டிங்களா குளிச்சிட்டீங்களா ஏதோ வந்து சோப் போட்டு விடுற மாதிரி கேட்கறான் வேற. நான் இல்ல ரெடி ஆயிட்டு தம்பி வந்துடும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்துடும். நான் சொல்லி நானே 3/4 மணி நேரம் கழிச்சா இவன் அதை தாண்டி இன்னும் வராம இருக்கான். அந்த கம்பெனி கேட்டாலும் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நாங்க வண்டலூர் ஜங்ஷன் வந்துட்டு கால் பண்றோம். ஆனா ஏதோ பட்டுன்னு வந்துடும் சட்டுன்னு வந்துடும்னா வரட்டும் பாப்போம் என்னன்னு. இது வந்து எங்க நடக்குதுன்னா நம்ம எக்மோர் மியூசியம் எல்லாம் சுத்தி பார்க்க போயிருப்போம். அதே நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க. நானும் 4th ஸ்டாண்டர்ட் தரிசனமா ஸ்கூல்ல கூட்டு போனது. அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு போகும்போது சுத்தி பார்த்தேன். அது உள்ள ஒரு ஆடிட்டோரியம் சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. ஸோ அங்கதான் வென்யூ. நான் இவனை தூக்கி போயிட்டு யோகா ஹரியும் கூப்பிட்டுட்டு மழை இங்க சம மழை. இன்னைக்கு டேட் என்னன்னா December 2. இந்த vlog எப்படியும் ஜனவரி மாசம் தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால அவனுங்களை கூப்பிட்டுட்டு அப்புறமா எக்யூப்மெண்ட்டை எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா தான் நாங்க வென்யூவா போறோம். ஸோ போற வழியில அந்த கம்யூனிட்டி தூக்கி போட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுதான்டா 240 ஃப்ரேம்ஸ்ல எனக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்காது. நார்மலா போனா கூட பெருசா தெரியாது. இந்த ஸ்லோ மோஷன் ஏன் காட்டல இருக்கும். அதாவது நான் வந்து சின்ன வயசுல சுந்தரா டிராவல்ஸ் ஃபேனு. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த நேரத்தில் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சது தெரியல. அதே மாதிரி எனக்கு ஒரு கார் வந்து அமைஞ்சிருச்சு. எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு இந்த வண்டியில. ஓட்டும் போது பேசாதீங்க. ஆமாடா அது வேற வேற பழி வாங்கிடுவான் பட்டுன்னு வேற. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடலடா, பசிக்குதுடா எனக்கு உண்மையாவே. என்ன மழை பெய்யுதுன்னு தெரியும் போட்டு வந்த நீனு. உனக்கு அறிவு இருக்க வேணா. நீங்க வாங்க சார். முன்னாடி சொன்ன மாதிரி எடுத்துட்டு குட்டி லாரி எடுத்துட்டாங்க. டேய் டிக்கி மூடலடா. நீ தான்டா ரூட் தெரியும். நீ போனா ரைட் போய் போலாம், லெஃப்ட் போய் போலாம். எப்படா போனா? டிராஃபிக் எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு பின்னாடி சும்மா உட்காந்துருக்கா பாரு. நீங்க பின்னாடி பாத்துட்டு பேசுங்க. வாழ்க்கையில எப்பவுமே முன்னாடி பார்த்து தாண்டா போனோம், பின்னாடி பார்த்து போக கூடாதுடா. நான் அப்பவே கூகுள் மேப் பார்த்து தானே போனேன். இவன் தானே எனக்கு ரூட் தெரியும் நெருக்குன்றாங்க தெரியும். சுத்திட்டு வந்துருக்கேன். நான் இப்போ ஷார்ட் கட்ல கூட்டிட்டு வந்தேன். சரிடா தம்பி நீ போலாம். எப்பயும் போல போஸ்ட் ஈவெண்ட் ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுட்டேஜஸ் காப்பி பண்ணிட்டு இருக்கோம். சொன்ன டைமோட 15 minutes 20 minutes டிலே ஆகிருக்கு. அவ்வளோதான். ஆக்சுவலாக சொன்ன டைம் கரெக்டாக முடிச்சுட்டாங்க. ஈவெண்ட் பற்றி சொல்லணும்னா ஸ்மூத் தான். நம்ம அந்த கோயம்புத்தூர் பெரிது கேட்போம். இல்லை அது ஸ்மூத் சொல்ல முடியாது. அது கொஞ்சம் அடாவடியாக தான் போச்சு. இது கொஞ்சம் ஸ்மூத் தான். பொறுமையாக நிறுத்தி நிதானமாக நல்லா தான் போச்சு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபுட்டேஜ் காப்பி பண்ணிட்டு இருக்கோம். ஷோவேஸ் தான் எங்களுக்கு. இந்த ஈவெண்ட்டில் நம்ம என்ன பண்ணோம்? மல்டிகேம். இந்த ஈவெண்ட் நம்ம மல்டிகேம் ஆனால் ஆக்சுவலாக 2 கேம் தான் இருக்குது. கேமரா செட்டப் தான். பட் ஆனால் கிளைண்ட் மல்டிகேம் வேணுங்கிறதுக்காக தான் நம்ம மல்டிகேம் பண்ணியிருந்தோம். ஸோ ஏன்னா மிக்ஸ் அவுட் அவங்க வந்து யூடியூப்பில் போய் ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நம்ம கன்சோலில் வந்து 1080 தான் மிக்ஸ் அவுட் வரும். 4Kல வேணால் இண்டிவிஜுவல் கேமரா கார்டு தான். ஸோ எங்களுக்கு 8 பண்ணி தான் ஆகணும். நம்ம கிளைண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ காப்பி பண்ணி கிளைண்ட்டு கொடுத்துடணும். பேக்கில் எல்லாமே ஒன்றும் பேக்கு தான்.